அவ்வளோதான் வண்டி ஓட்டிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வந்து இங்க பழகுனது. இப்பதான் மறுபடியும் வந்து வண்டியை கையில எடுத்தனா சாவிய போட்டோட்டி பின்னாடி உட்காரியா இல்ல அப்பா வண்டி வந்து உட்காரியா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தாச்சு. நிக்கிறாங்க. அப்படியே சத்யாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி மறுபடியும் ஒரு பைக்கு ஓட்டி பழகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். டச்சு விட்டு போயிருச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பயமா இருக்கு. சரி ஓகே, ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி சரி, இந்த ரவுண்ட் வர வேணாம், நீ அடுத்த ரவுண்ட் வரலாம் சரியா? அம்மாவே இப்ப கடப்படன்னு ஓட்டி ரைஸ் அம்மா ஓட்டிருமா இன்னைக்கு? ஓட்டிருமா ஓட்டாத அம்மா? என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? போலாம். கொண்டாட்டம் தாங்க முடியல என் மகளுக்கு. அவங்க அம்மா வண்டி ஓட்டுனதை பார்த்ததே இல்லை. என்ன சைஸா? ஆப்போசிட்ல வேற ஒரு வண்டி வருது, மோதிருவானோ? அவ்வளவுதான் வண்டி ஓட்டிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வந்து இங்க பழகுனது. இப்பதான் மறுபடியும் வந்து வண்டியை கையில எடுத்தனா சாவிய போட்டோட்டி எதை ஆன் பண்றதுக்கு தெரியல. ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆனிச்சு. இருந்தாலும் அப்ப மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் ஆன மாதிரி கை கால்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்பப்ப இந்த மாதிரி டச்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டுறது. அப்பதானே கரெக்டா இருக்கு. ஓகேதான் அது. டெய்லி ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு 2 டைம் ஓட்டு பண்ணலாம். இது மறுபடியும் இல்ல, ஏற்கனவே நான் ஓட்டுனதான். இப்ப எடுக்கிறேன், அப்படியே ஹார்ட்லாம் பட பட படன்னு அடிக்குது. சரி பாப்பா அதுக்கப்புறம் வயிறு பசியில இருக்கும். ஆமா, கடைக்கு போயிட்டு ஜூஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். சைஸா வாடாம போலாம். போலாமா? அவன் வேற அவளை வச்சு வேற ஓட்ட சொன்னா எங்க நம்மளே ஒழுங்கா கத்துக்கிறாம இருக்கும்போது பிள்ளையெல்லாம் வச்சு கூட்டிட்டு போகாது. வா சைஷா போலாம். போலாமா? யாரு அப்பா ஓட்டட்டுமா அம்மா ஓட்டட்டுமா? அப்பா வையா, நான் ஓட்டுறேன்டி. நீ ஓட்டுனேன்னா அவ்வளவுதான், கீழே விழுந்துருவா. பயமா? சரி விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா கூடவே சேஃப்டியா போங்க. பேக்க கொடு. ஒரு வழியாக டிரைவிங்கை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பும்போது சாய்ஸ் சொன்னாங்க, அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி பேக்கரியில் போய் பழ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனது. அவங்க இங்கே பானிபூரி போடுறத பார்த்தோட்டே எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அவங்க கேட்டதை விருப்பப்பட்டதையாச்சும் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே பேக்கரிக்குன்னு கூட்டிகிட்டு போனால் ஆரஞ்சு ஜூஸ் மாதுளை இந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்குறது. இந்த டைமாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஆசைப்படி இருக்கட்டும்னு சொல்லி இது வாங்கி கொடுத்தேன். பார்த்தா அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேனா. சரி வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும்னு நான் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேலையாக அவளுடைய ஷூ சாக்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நான் கழட்டிக்கிட்டு இருந்தேன். கழட்டி முடிச்சுட்டு அவங்க வந்து காலை எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய சாப்பாடுலாம் எப்படி சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும்ல. நான் எப்போவுமே அப்படி தான் ரெகுலராக வீட்டுக்கு அவங்க ஸ்கூல் முடிச்சு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக இவங்களுக்கு சாக்ஸு இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு கால் கழுவ போகும்போதே நான் வந்து இங்கே டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். சாப்பிட்லன்னா எதுக்கு சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க கண்டிப்பாக.
ஓகே, இன்றைக்கி மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னா அவங்களுடைய லஞ்ச் பேக்கை வந்து நான் செக் பண்ணி பார்த்தா வெயிட்டாக தான் இருந்துச்சு. சரி எதுவும் சாப்பிடல தான் போல் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுத்துட்டதில் அப்படியே இருந்துச்சுங்க. வெறும் 200 ml தான் குடிச்சிருந்தாங்க. ஏன் சைஸ் அப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு தலையை மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடையாச்சும் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு ஸ்நாக்ஸ் டப்பாவே எதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவும் சாப்பிட்ருந்தாங்க. தண்ணி மட்டும்தான் குடிக்கிற, அந்த தண்ணி குடிக்காதனால தான் போன வருஷம் ஃபுல்லாக அவளுக்கு உடம்பு முடியாமலே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வருஷமும் அப்படி பண்ணக்கூடாது சைஸாக, தண்ணி கரெக்டாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க கழுத்தில் மாட்டியிருந்த ஐடி கார்டெலாம் கலட்டிக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க நான் அடுத்த கொஸ்டின் எதுவும் கேட்டுருவணும் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு பேக் எடுத்துக்கிட்டு உள்ளே ஓடுறதுக்கு கிளம்பிட்டாங்க மேடம். ஃபைனலி இன்னையோட கண்டென்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் விழாக்கில் நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம். அடுத்து எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைக் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. உங்களுடைய ஹைப் பாயிண்ட்டையும் கொடுத்து நம்ம வீடியோவை இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.